ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ டீம் வீக்கா இவங்களை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம நிறைய டைம் இவங்களை பற்றியும் பேசவும் செஞ்சுருக்கோம். பிகாஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன் பேஜஸ், நம்ம வீக்காவோட ஃபேன் பேஜஸாக இருக்காங்களே, அவங்க அட்மின் எல்லாம் 50+ அட்மின்ஸ் சேர்ந்து இந்த ஒரு ஃபேன் பேஜை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. டீம் வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம விஜய் காவேரிக்கும் அண்ட் மகாநதி டீமுக்கும் செஞ்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நம்ம மகாநதி செட்டில் எல்லாருக்குமே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுவாங்க. நம்ம பிரவீன் மின்னட் சார் அவங்களோட யூடியூப் சேனலுமே அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. டீம் வீக்கா சார்பாக நமக்கு விஜய் காவேரியோட பர்த்டேக்கு கிஃப்ட்டு, அதுக்கப்புறம் ஹோல் மகாநதி செட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போட்டு ஒரு கீ செயின்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய நம்ம காவேரிக்கும் தனியாக கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க, விஜய்க்கும் கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீம் வீக்கல்லேருந்து தான் போச்சு. ஸோ உண்மையில பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. இப்படி பண்ணுறது அது மிகப்பெரிய விஷயம். நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் காவேரி பர்த்டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் விஷ் பண்ணணும்னு நினச்சா அது நம்ம பேசியோ இல்லை ஏதோ கவிதை மூலியமாக ஏதோ ஒன்று நம்ம பார்த்தோன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சோன்னா, ஸோ அதை கண்டிப்பாக போயிட்டு விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் சென்ட் பண்ணுற ப்ராசஸ் வரைக்கும் அவங்க அவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன் தான், ஒரு ஃபேன்னா இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ இவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் எப்போயுமே நம்ம உங்களுக்கு வீக்காக எந்த லெவலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் நம்மளோட சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கணும். பிகாஸ் நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மலேசியாவில் ஈவெண்ட் நடக்க 4 days இருக்குது, 4 days to go. முதல் முறையாக பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலில் நம்மளுக்கு ஃபேன்ஸ் மீட் அண்ட் கிரீட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது கலர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இதில் நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஸோ அந்த ஃபேன்ஸ் மீட் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவங்களோட டீம் வீக்கா அப்படின்னு சொல்லி அந்த லோகோவுமே பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோவில் உங்களுக்கு அதை நான் காமிச்சிருப்பேன் ரவுண்ட் பண்ணி. ஸோ உண்மையிலே இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னமோ அவங்களோட முயற்சி, அவங்களோட வெற்றிலாம் பார்க்கும்போது நம்ம வெற்றி அடைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல். இது அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பல தடைகளை தாண்டி, ஸோ இதனால் அவங்களுக்கு எந்த ஒரு யூஸும் இல்லை, எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஃபேன் பேஜ். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீக்காமல் இருக்க அன்பு மூலிமா அவங்க ஆரம்பித்தது தான் இது. பட் எங்கே ஸ்டார்ட் பண்ணது எங்கே நின்றுருக்கு பாருங்கள். ஸோ மேலாம் ஒரு பெரிய சூப்பர்பான ஒரு விஷயம். ஸோ இவங்களோட வளர்ச்சி இன்னும் போயிட்டே இருக்கணும். டீம் வீக்கான்னு சொல்லும்போது அதை நம்மளும் ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் எப்பயுமே அந்த டீம் வீக்கா அவங்கள பற்றி நம்ம பேசும்போது. ஏன்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜய் காவேரிக்காகவும் சரி, மகாநதி டீமுக்காகவும் சரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. அது எல்லாத்துக்குமே ஸோ எல்லாரோட சார்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ், நம்ம வீக்கா ஃபேன்ஸ் எல்லார் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி டு டீம் வீக்கா. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த அளவுக்கு நீங்கள் ரீச் ஆனதுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒன் மோர் திங், இன்னும் 4 நாள் தான் இருக்குது. நம்ம வீக்கா, ரியல் வீக்கா அண்ட் வீக்கா இவங்க எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து ஆகஸ்ட் 1 சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம மலேசியாவில் பார்க்க போகிறோம். அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 4 days தான் இருக்குது. எப்போ அந்த 4 days ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டீம் வீக் அவங்களுக்கு யாரெல்லாம் தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கமெண்ட்டில் உங்களோட விஷயத்தையும் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.